الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருள் உருவாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய ஃபர்லை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்துடனே அல்லாஹுவின் இல்லமாம் பள்ளிவாசலை நோக்கி வந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குதுபா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய தேவையை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு தலையங்கம் இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜு பயணத்திற்காக பல நிய்யத்து வைத்து பல ஏற்பாடுகள் செய்து பயணங்களை ஆரம்பித்து நேற்று அதுக்கு முந்தின தினம் நாளை மறுநாள் என்றெல்லாம் ஜித்தாவை நோக்கி விமானங்களிலே பயணம் செய்வதற்கு நமது சமூகம் தயாராகி கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பதுதான் இந்த குதுபா பிரசங்கத்தின் சாரம்சமாக அமையப் போகிறது. திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த வசனத்தை ஆரம்பிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்படி சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்ன அல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் வமா தஃஅலூ மின் கைரின் யஅலமுஹு அல்லாஹ் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூன் யா உலில் அல்பாப். ஹஜ்ஜு என்பது குறிப்பிடப்பட்ட சில மாதங்களோடு சம்பந்தப்பட்டது. அந்த ஹஜ்ஜுடைய மாதங்களிலே ஹஜ்ஜு செய்வதற்காக யாரெல்லாம் உண்மையான நிய்யத்து வைத்து விட்டார்களோ, தயாராகிவிட்டார்களோ, அவர்கள் எப்படிப்பட்ட தவறுகளிலும் பாவங்களிலும் ஈடுபடக்கூடாது, வீணான தர்க்கங்கள் ஈடுபடக்கூடாது, பாவமான செயல்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் எவையெல்லாம் நலவுகளாக செய்கிறீர்களோ, நன்மையாக செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையையும் அல்லாஹ் மிகவும் நன்றாக அறிந்தவனாக இருக்கிறார். மேலும் நீங்கள் கட்டிச் சாதனங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள்
தயார்படுத்துகின்ற கட்டுச்சாதங்களிலே மிக சிறந்த கட்டுச்சாதம் தக்வா என்ற அடிப்படையிலான அல் குர்ஆன் சொல்லிவிட்டு, எனக்கு நீங்கள் எல்லோரும் பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் புத்திசாலிகளாக இருப்பதற்காக, புத்திசாலிகளே நீங்கள் என்னை பயந்து கொள்ளுங்கள் என்ன வசனம் முடிகிறது. இந்த ஆயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஹதீஸையும் பார்ப்போம். அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. மப்ரூரான, மக்பூலான, கபூல் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. நிச்சயமாக சொர்க்கத்துக்கு அவர் தகுதி பெறுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி சொல்கிறார்கள். சில நேரம் இந்த குதுபா பிரசங்கத்தை உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு சிந்தனை வரும், இது 24ஆம் திகதி 25ஆம் திகதியாகிக் கொண்டு செல்லுகிறது. இந்த நிலையிலே ஹஜ்ஜை பற்றி பேசி என்ன பயன்? தயார் செய்து விமான டிக்கெட்டுகளை எடுத்து விசாவை பெற்று பலர் போய்கொண்டிருக்கிறார்கள், போக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதை பற்றி இந்த தலையங்கம் பொருத்தமா நீங்கள் சிந்திக்கலாம். சிலர்களை மிக முக்கியமான பகுதி எங்கே தெரியுமா? இந்த குத்பா பிரசங்கத்தில் 5 விஷயங்கள் பேசப்பட போகிறது. முதலாவது பகுதியில் ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை ஏற்கனவே முடித்துவிட்டு வந்தவர்கள் பலரையும் உட்கார்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அத்தனை பேர்கள் ஹஜ்ஜையும் கபூல் செய்திருவானாக. எத்தனையோ பேர் ஹஜ்ஜுகளை முடித்து மன்னர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அத்தனை பேருடைய கபரையும் அதை வெளிச்சமாக்கிடுவானாக. இதே போல இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற நீயத்தை வைத்து ஆசையோடு தயாராகி முற்று முழுதான முயற்சிகளை முடித்து வைத்த பலரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் இருக்கின்றன. இதே போல எத்தனையோ வருஷங்களாக ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அந்த காபத்துல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும், அந்த மதீனாவுக்கு நான் செல்ல வேண்டும், ரசூலுல்லாஹுடைய ரௌபா ஷரீஃபுக்கு அருகாமையில் இருந்து அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், ஜம்சம் கிணற்று அடியிலிருந்து தண்ணீர் எடுத்து நான் குடிக்க வேண்டும், காபத்துல்லாஹ்வை சூழ நானும் தவாப் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிற, ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வருஷம் அவர்களுக்கு பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் அடுத்தடுத்த வருஷங்களிலாவது அவர் தயாராக வேண்டும் என்பதும் இங்கு சொல்லப்பட வேண்டிய முக்கியமான பகுதியாகும். அதே நேரத்தில் ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்த, ஹஜ்ஜி செய்ய செல்ல தயாராக இருக்கின்ற, ஊரில் இருந்து கொண்டிருக்கின்ற, வழியனுப்பக்கூடிய, இப்படி பல வகுப்பார்கள் இருக்கிறோம். அத்தனை பேரும் செய்ய வேண்டிய பல பொறுப்புகளைத்தான் இந்த குத்பா பிரசங்கத்தில் ஞாபகப்படுத்தப்பட போகிறது. எனவே முதலாவது பகுதியை நாம் பார்ப்போம். ஹஜ்ஜி என்ற வணக்கத்தில் ஈடுபட்டு ஹஜ்ஜி முடித்து வந்த ஹாஜிகளாக இருந்தாலும், ஹாஜாக்களாக இருந்தாலும், அதே நேரம் இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய நிய்யத் வைத்திருக்கின்ற ஹாஜாக்களாக இருந்தாலும், அந்த 2 பேருக்குரிய விஷயத்தை முதலாவது முடிப்போம். அடுத்த பகுதிக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் சென்ற, அதுக்கு முந்திய அல்லது அடுத்த ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா யார் யாருக்கெல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தானோ, ஹஜ்ஜுக்கு போய் வந்தார்களோ, அல்லாஹ் தஆலா அத்தனை பேருடைய ஹஜ்ஜை முழுமையாக அங்கீகரித்தருவானாக. அதே நேரத்தில் அந்த ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தவர்கள் தான் செய்ய ஹஜ்ஜிக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பக்குவங்களை கடைபிடிப்போம் என்பது 2வது பகுதியாகும். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லகும் ஜஸாஉன் இல்லல் ஜன்னத்து. ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்திற்கு கூலி சொர்க்கம்தான். ஆனால் அந்த ஹஜ்ஜி மப்ரூராக இருக்க வேண்டும். நான் இப்போ சொல்லுகின்ற செய்தி, ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்த, இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய தயாராக இருக்கின்றது 2 வகுப்பாருக்கு முடியாது. இதில் நான் அடங்குகிறேன்னு பார்ப்போம். இந்த நான் சொல்லுகிற செய்தியில் நாம் அடங்குகிறோமா அல்லது இன்ஷா அல்லாஹ் வழிப்படுத்துவோம், அமுல்படுத்துவோம். அதற்காக சொன்னார் ரசூலுல்லாஹ், மப்ரூரான ஹஜ்ஜி அதற்குரிய கூலி தான் சொல்கிறோம். வெறும் ஹஜ்ஜி செய்து விட்டு வந்தால் போதுமா? வெறுமனே ஹாஜி என்ற பெயர் வந்தால் போதுமா? வெறுமனே மக்காவை தரிசித்து தவாப் செய்து மக்கா மதீனாவை சுற்றி வந்தால் மட்டும் போதுமா? அதற்கு சொர்க்கம் கிடைக்குமா? அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னத்து. நியத்து வைத்த, ஹஜ்ஜி முடித்த 2 பேருக்கும் ஒரு செய்தி என்ன தெரியுமா? அந்த ஹஜ்ஜி மப்ரூராக இருக்க வேண்டும். அந்த மப்ரூரான ஹஜ்ஜி என்றால் என்ன? இதான் இங்கே முக்கியமான பகுதி. இதை பற்றி அறிஞர்கள் பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். ஹுவல்லதி லா யுகாலிதுஹு ஷைஉன் மினல் மஹ்சனி, பாவம் கலக்காத ஹஜ்ஜி. இன்னொன்று, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட தகுதியான ஃபர்லு, வாஜிபு, முஸ்தஹப்பு, சுன்னத்.
அத்தனை பேரிய ஹஜ்ஜி, மக்பூலான ஹஜ்ஜி. இதுக்கு அடையாளம் என்ன? மப்ரூரான ஹஜ்ஜி செய்ய பாக்கியம் கிடைத்தவர்கள், அப்படியே அந்த பாக்கியத்தை அடைய ஆசைப்படுகின்ற ஹாஜிகளுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஐயர்ஜி அல் அப்து ஹைரன் மிம்மா கான வல யுஆவிதுல் மாசிய. வரைவிலக்கணம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜி முடித்து விட்டு வந்தவர்கள், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜி மப்ரூர் தானா என்பதை விளங்க வேண்டுமானால் 2 அடையாளம் இருக்கின்றன. லேசாக விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு முன்னால் இருந்ததை விட ஹஜ்ஜிக்கு சென்று வந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம், பக்குவம், பேர்தல் கூடுதலாக இருக்க வேண்டும். அதே நேரம் பாவங்களை விட்டு அவர் மிக தூரம் சென்றிருக்க வேண்டும். அதே நேரம் அவரத்தில் சில பாவமான பிழையா நடவடிக்கைகள் ஏற்கனவே இருந்தாலும் ஹஜ்ஜுடைய வணக்கம் அதை இல்லாமலாக்கி இருக்க வேண்டும். அப்படி நான் ஹஜ்ஜி செய்து வந்திருக்கிறேன், எனக்கு அது மாற்றம் வந்திருக்கிறதா, வரவில்லையா, வரவைப்போம் இன்ஷா அல்லாஹ். இது ஏற்கனவே ஹஜ்ஜி செய்தவர்களுக்கான செய்தி. இதே போல இன்னும் ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். எல்லா வகையான ஹைறுகளையும் நலவுகளையும் நன்மையான காரியங்களையும் அந்த ஹஜ்ஜி செய்துவிட்டு வந்தவர், இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு செல்லுபவர் தன்னுடைய ஹஜ்ஜி மப்ரூரான ஹஜ்ஜாக இருந்திருக்குமானால் அவர் தேடி தேடி நல்ல விஷயங்களில் ஈடுபடுவார். அதுவும் மப்ரூரான மக்பூலான அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய அடையாளமாகும் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார். இப்பொழுது நாம் அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தவரையிலே அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து சொல்கிறார். சில நேரம் நாம் யோசிக்கக்கூடும், ஹஜ்ஜி கடமையானவர்களுக்கு மட்டும்தான் உம்ரா கடமை நினைத்திருப்போம். ஹஜ்ஜி என்பது வேறு, உம்ரா என்பது வேறு, ரெண்டும் வேறு வேறான 2 கடமைகள். சில நேரம் ஹஜ்ஜுக்கு செல்ல தகுதி இல்லாத, வசதி வாய்ப்பு இல்லாதவருக்கு உம்ரா கடமையாக இருக்கும். சில நேரம் நாம் ஹஜ்ஜி எனக்கு கடமை இல்லை என்ற காரணத்தினால் உம்ராவுக்கு போகாமல் இருப்பார். அதை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு ஆயத்தை பாருங்கள். நீங்கள் ஹஜ்ஜையும் நிறைவேற்ற வேண்டும், உம்ராவையும் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரே பயணத்தில் உம்ராவும் சேர்த்து கிடைக்கும். அதனால்தான் பொதுவாக ஹஜ்ஜி செய்ய செல்லக்கூடியவர்களுக்கு பொதுவாக சொல்லுவார்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து போகக்கூடிய ஹாஜிகள் செய்கின்ற ஹஜ்ஜுடைய முறை என்னவென்றால் தமத்துன்னு சொல்லுவார். அதாவது இந்த ஸ்ரீலங்காவிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலே நாம் பிரயாணத்தை ஆரம்பித்து ஜித்தாவுக்கு போய் இறங்குவோம். இறங்கி மக்காவுக்கு பஸ் வழியாக பிரயாணத்தை மேற்கொள்வோம். பஸ் வழியாக பிரயாணத்தை மேற்கொண்டு மக்காவில் இறங்கி காபத்துல்லாஹவை நோக்கி செல்லுவோம். காபத்துல்லாஹவை நோக்கி சென்று முதலாவது செய்கின்ற கடமை தெரியுமா? உம்ராவை செய்து முடிப்போம். இந்த உம்ராவை செய்து முடித்த பிறகு நாம் உடுத்திருக்கின்ற இஹ்ராமுடைய துணியை களைந்து விடுவோம். களைந்து நமது நாட்டிலே உடுக்கின்ற சாதாரணமான உடுப்பை உடுத்துக்கொள்வோம். உம்ரா கடமை முடிந்தது. அதன் பிறகு துல் ஹஜ்ஜுடைய மாதம், நாம் தற்போது இருப்பது துல் காதா மாதம், துல் ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 8 ஆகும் பொழுது அதே மக்காவிலிருந்து திருப்பி இஹ்ராம் உடுப்போம். ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு ஆயத்தமாகுவோம். மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஜமராத், இப்படி பல கடமைகளை சம்பந்தப்படும். அது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது தேவைப்படும். இன்ஷா அல்லாஹ் படித்துக் கொள்வோம். இங்கு உம்ரா என்பது வேறு, ஹஜ்ஜி என்பது வேறு. மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே தற்காலத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 16 லட்சம், 18 லட்சம், 20 லட்சம், 22 லட்சம், 24 லட்சம், 25 லட்சம், எத்தனையோ பேக்கேஜ் இருக்கின்றன. ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி இல்லாத ஒருவருக்கு உம்ரா கடமையாக இருக்கும். சில நேரம் உதாரணத்துக்கு இவருக்கு 5 லட்சம் இருக்கிறது, தன் மனைவிக்கும் கடமையில் 10 லட்சம் இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு 10 லட்சம் ரூபாய் மேலதிகமான வசதி உள்ளவருக்கு உம்ரா கடமையாகிவிடும். 18 லட்சம் இல்லை என்பதற்காக உம்ரா இல்லாமல் போகுமா? உம்ரா என்பது வேறு, ஹஜ் என்பது வேறு. அதே நேரம் ஹஜ் கடமையாகிவிட்டால் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று சொல்வது போல ஒரே பயணத்தில் 2 நடக்கும். ஆனால் 2ஐயும் செல்ல வாய்ப்பில்லாதவர் ஒன்று கடமையாக இருந்தால் ஒன்றை முடிக்க வேண்டும். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அல் உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்து மா பைனஹுமா. உம்ராவுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இவர் ஒரு உம்ராவை செய்கிற, உதாரணத்துக்கு 2001 ஒரு உம்ராவை முடித்தார் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இன்னும் ஒரு முறை அல்லாஹ் அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து 2026 உம்ரா பாக்கியம் கிடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2001 ஒரு உம்ரா செய்தார். 2006 அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிறகு இன்னும் ஒரு உம்ரா செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்வதை பாருங்கள், உம்ரத்து இலல் உம்ரதி கஃபாரத்து மா பைனஹுமா. 2021 செய்த உம்ராவின் மூலம் இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்திருப்பான் இன்ஷா அல்லாஹ். மனிதர்கள் அடிப்படையிலே திருப்பி 2026 ஆகும் பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிறகு இன்னும் ஒரு உம்ரா பாக்கியம் கிடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 5 வருஷம். 5 வருஷத்திலே இவருக்கு நடந்த சிறிய சிறிய பாவங்கள் அனைத்துக்கும் அது 26 செய்கின்ற உம்ரா கஃபாராவாகிவிடும், மன்னிக்கக்கூடியதாகிவிடும் என்று ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்படியானால் ஒரு உம்ராவிலிருந்து அடுத்த உம்ரா வரை இவர் செய்கின்ற எல்லா பாவங்களுக்கும் அந்த உம்ரா பரிகாரமாக அமைகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுடைய சிறப்பை பற்றி சொல்லித் தருகிறார்கள். இதே போல வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னத்து. ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி ரசூல் சொல்கிறார்கள், அவர் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஆனால் நிபந்தனை உம்ராவாக இருக்க வேண்டும், ஹஜ்ஜாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப்பு அனைத்தும் பேணப்பட்ட ஹஜ்ஜாக உம்ராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை நியத்து வைத்து அத்த பேரும் தந்தருவானா. இதே போல ஏற்கனவே முடித்து வந்த ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஹஜ்ஜை கொடுத்திருப்பானா. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் நியத்துள்ளவர்களும் இது போன்ற ஹஜ்ஜை நியத்து வைப்போம். அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. இப்பொழுது நாம் சில சிறப்புகளை பற்றி பார்த்துவிட்டு அடுத்த தலையங்கத்தின் பக்கம் நகர்வோம். நான் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹதபனா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு குத்பா பிரசங்கம் செய்தார்கள். மின்பரில் ஏறி மக்களுக்கு முன்னால் நின்று ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அது ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு. மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். ஃபஹுஜ்ஜு, நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை சொன்ன பொழுது ஒரு சஹாபி எழுப்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ் அக்குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் செய்ய வேண்டுமா என்று சாமி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை கடமையானது, அடுத்தடுத்து அவர் செய்வது சுன்னத்தில் அகப்படும். ஒரே ஒரு விடுத்தம் ஹஜ்ஜை செய்தாலும் ஃபர்து நிறைவேறிவிடும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்கள். இதே போல மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத்த ஃபலம் யர்ஃபஸ் வலம் யஃப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்மு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வுடைய மாளிகையாக இந்த காபத்துல்லாஹுவை தரிசிக்கிறாரோ, ஃபலம் யர்ஃபஸ், எந்த விதமான பாவமான செயல்களிலும் ஈடுபடவில்லை, தாம்பத்திய உறவு போன்ற ஹலாலான விஷயங்களும் கூட ஈடுபடவில்லை, ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்மு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தனது தாய் அன்று பெற்ற பிள்ளையைப் போல திரும்பி விடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய சிறப்பு, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லி தருகிறார்கள். எங்களுக்கு தெரியும், பொது உலை என்று சொல்லுவார்கள். உலை என்று சொல்லுவது கத்தி, வாள் போன்ற இரும்பு போன்றவைகளை அந்த உலையில் போடுவார்கள். உலையில் போட்டு கொஞ்ச நேரம் சூடாகிய பிறகு அதை வெளியே எடுத்து தட்டுவார்கள். தட்டினால் அது இருக்கிற எல்லா கரைகளும் இல்லாமல் போய்விடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுடைய சிறப்பும் இதுதான். எப்படி ஒரு இரும்பிலிருந்து கரை துருப்பிடித்த கரைகள் எல்லாம் கலண்டு போய்விடுகிறதோ, இதே போல மனிதர்கள் செய்கின்ற ஹஜ்ஜி உம்ராக்களின் மூலமாக அவருடைய பாவமெல்லாம் கலண்டு விடுகிறது என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார். எனவே அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு கொடுத்தானோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். யார் யார் இந்த வருஷம் நியத் வைத்திருக்கிறோமோ ஹஜ் மப்ரூராக மக்பூலாக உண்மையான ஹஜ்ஜாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் கேட்போம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த வருஷம் நியத்து வைக்கவில்லையோ
அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நான் அடைய வேண்டும் என்ற ஆசை வைப்பதோடு அதற்காக தயாராகும் இன்ஷா அல்லாஹ். சில நேரம் சென்ற வருஷம் ஒரு நியத் வைத்திருப்பார், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு நியத் வைத்திருப்பார், அதுக்கு முந்தின வருஷம் நியத் வைத்திருப்பார், ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கார். ஆனால் இன்ஷா அல்லாஹ் அவருடைய நியத்தை உறுதியாக வைத்து இந்த வருஷத்திலிருந்து திருப்பி முயற்சிப்போமே. எனக்கு தெரியும், ஒருவர் சொன்னார், அல்லாஹ் தாலா அவர் கபரை வெளிச்சமாக மூத்தாகிவிட்டார், அதிகமானவர் தெரிந்த ஒரு நபராக இருக்கக்கூடும். அவர் சொன்னால், ஒரு முறை எனக்கு வெளிநாட்டு ஜப்பான் நாட்டுக்கு செல்ல எனக்கு சான்ஸ் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். சொன்ன பிறகு நான் கேட்டேன், ஏது ஆச்சரியமாக சொல்லுகிறது கேட்டேன். அவர் சொன்னார், 21வது தடவை எனக்கு விசா பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 21 தடவை நான் எம்பசிக்கு போய் முயற்சி செய்தேன், தொடர்ந்து முயற்சி செய்தேன், எனக்கு விசா கிடைக்கவில்லை. 1, 2, 3, 10, 15, 16, 18, 20 தடவை ஏமாந்தேன், ஆனால் 21வது தடவை கிடைத்தது என்று சொன்னார். கருத்து விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். முயற்சி, இவருடைய உறுதி, இவருடைய நம்பிக்கை, ஹலாலான முறையில் நான் ரிஸ்க் தேட வேண்டும், அதற்கு முயற்சியை பார்ப்போம், செய்தோம், கிடைத்தது. அல்லாஹ் தஆலா அவரை பாவத்தை மன்னிக்க வேண்டும். அவர் வெளிநாட்டுக்கு சென்றார், சம்பாதித்தார், மாஷா அல்லாஹ் அள்ளி அள்ளி மக்களுக்காக கொடுத்தார், இன்னும் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம குல்லஹு வர்ஹம்ஹு. ஏன் இதை சொல்கிறோம் என்றால், ஒரு உலகளாவிய ஹலாலான ரிஸ்கை தேடுவதற்காக மனிதர்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறார், எத்தனையோ தடவை ஃபெயிலாகி விடுகிறார்கள், ஏமாந்து விடுகிறார்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஏமாந்து விடுகிறார்கள், ஏமாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் முயற்சி தொடர்கிறது. அப்படியானால் ஏனொரு ஹஜ்ஜுடைய இபாதத்துக்காக முயற்சிக்க கூடாது, ஏனொரு உம்ராவுடைய வணக்கத்துக்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் பல தடவை முயற்சி செய்திருப்போம், பல தடவை அதற்காக செலவழித்திருப்போம், சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டான். ஆனால் முயற்சியை கைவிட்டு விடாமல் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு முன் ஒரு தடவையாவது அல்லாஹுடைய ஆலயமாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு நான் செல்ல வேண்டும், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்ற முயற்சியில் இந்த வருஷத்தில் இருந்து இன்னொரு 11 மாதம் 12 மாதம் பூர்த்தியாக இருக்கிற இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா ஆசையுள்ள மக்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து தருவானார். இப்பொழுது நான் அடுத்த பகுதிக்கு வரப்போகிறேன். இது மிக முக்கியமான பகுதி. அதாவது, ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், வசதி எல்லாம் கொடுத்திருந்தான், உடம்பில் தெம்பையும் கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனால் அவர் கணக்கெடுக்கவில்லை, கணக்கில்லாமல் இருந்தார், பொதுபோக்காக இருந்தார். இவருக்கு என்ன சட்டம் பாருங்கள். மன் அத்தாகல் ஹஜ்ஜ ஃபலம் யஹுஜ்ஜ ஃபஸவாஉன் அலைஹி யஹூதியன் மாதஉ நஸ்ரானியா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எவர் ஹஜ் செய்ய சக்தி பெற்றும் அதை செய்யவில்லையானால் மௌத்து வரும் வரையும் செய்யவில்லை. ஒவ்வொரு வருஷமும் சந்தர்ப்பம் கிடைத்துக் கொண்டே இருந்தது, அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான், கணக்கெடுக்காமல் இருந்தான். ஒரு பில்டிங் கட்ட முடியும், கடைகள் வாங்க முடியும், காணி வாங்க முடியும், ஒரு தட்டை 4 தட்டாக்க முடியும், ஒரு கடையை 4 கடையாக்க முடியும். ஆனால் ஹஜ்ஜி செய்வதற்கு இவருக்கு ஆசை இல்லாமல் இருந்தது. வெறுமனே பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற நியத்து மட்டும்தான் இருந்ததே தவிர அல்லாஹ் இம்மீது சுமத்திய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுபோக்காக இருந்தார். இவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்தும் கணக்கெடுக்காமல் இருந்து இவர் மௌத்தாகினால் அவர் ஒன்றில் யூதனாக மரணித்திருக்க வேண்டும் அல்லது நசாராவாக மரணித்திருக்க வேண்டும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாது. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையோ அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய நியத்தை வைத்து இந்த வருஷத்திலிருந்து முயற்சி செய்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் முயற்சி செய்தோம், மௌத்தாகிவிட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் முயற்சி செய்தோம், கணக்கெடுக்காமல் இருந்தோம், மௌத்து வந்தது, அந்த நேரத்தில் குற்றவாளியாக அந்த சட்டத்தையும் பாருங்கள். மல்லம் தஹ்பசு ஹாஜத்தும் பாகிரா அவ் மரதுன் ஹாபிசுன் அவ் முனிஅன் சுல்தானின் ஜாஹில் வலம் யஹுஜ்ஜ ஃபல்யமுத் இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியன். தர்ஜுமா செய்ய பாருங்கள். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு கிடைத்தும் அதை நிறைவேற்ற தவறினால் பின்னர் வசதி வாய்ப்பை இழந்துவிட்டார், அவர் கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றாத குற்றவாளியாகவே இருப்பார். கணக்கை பாருங்கள். இந்த 2024ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 வருஷத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் அல்லாஹ் தஆலா நல்ல வசதியை கொடுத்தார், ஹஜ்ஜி செய்வதற்கான முழு வசதியும் இருந்தது. இந்த நாட்டில் இந்த தடை ஏற்படவும் இல்லை. இத்தனைக்கும் இவர் ஹஜ்ஜை கணக்கெடுக்காமல் இருந்து
2024 ஆகும் பொழுது ஏழையாகிவிட்டார், கஷ்டத்திலிருந்து விட்டார், கடனாளியாக மாறினார். ஹஜ்ஜி கடமை இல்லாமல் போகுமா? பாருங்கள், இக்கடமையை நிறைவேற்றுவது வசதி வாய்ப்பு கிடைத்தும் அதை நிறைவேற்ற தவறினார். இவருக்கு சந்தர்ப்பத்தை தான் கொடுத்தான், கணக்கெடுக்காமல் இருந்தார், ஹஜ்ஜி செய்யவில்லை. பிறகு சில வருஷங்களான பொழுது அந்த ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற முடியாத ஏழையாக மாறினார், கடனாளியாக மாறினார், கஷ்டத்தில் விழுந்து போனார். ஆனால் ஹஜ்ஜி என்ற கடமை அவரை விட்டு நீங்காது. காரணம், அல்லாஹு தஆலா வசதியை கொடுத்து அந்த நேரத்தில் அவர் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்த காரணத்தினால் அவர் அந்த ஹஜ்ஜை செய்துதான் ஆக வேண்டும். அந்த கடமை நீங்காது. இவர் மரணித்தால் பிள்ளைகளாவது அவர் சொத்தில் இருந்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுது. சுபஹானல்லாஹ். எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறானோ யாரும் கணக்கெடுக்காமல் இருந்து விடாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தமாகுவோமே. ஒரு வருஷம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா நாட்டத்தின் பேர் அடுத்த வருஷம் வரையில் நாம் ஹயாத்தோடு மௌத்தாகினால் அது வேறு விஷயம். மௌத்தான ஹயாத்தோடு இருந்து வசதி வாய்ப்பு கிடையாது செய்யாமல் இருந்தால் குற்றவாளியாக மாறிடுவோம். எனவே மசாயில் உலமாக்கள் சொல்லித்தருகிற செய்தி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா போதிய வசதியை கொடுத்திருக்கிறான். அவருக்கு உறைவிடம், அவருடைய உடுதுணி, அவருடைய நாளாந்த செலவு, வாராந்த செலவு, மாதாந்த செலவு, தனக்குரிய செலவு, தன் மனைவிக்குரிய செலவு, தன்னுடைய தாய்தந்தைக்கு செலவு, தன் குழந்தைகள் செலவு, இப்படி முக்கியமான பரந்தான கட்டாயமான செலவுகள் போக நீளமான வசதியுள்ள ஒவ்வொருவரும் ஹஜ்ஜை செய்துதான் ஆகும். அப்படியானால் சில நேரம் சிலருக்கு சொத்துக்கள் இருக்கும், காணிகள் இருக்கும், கடைகள் இருக்கும், பணம் இருக்கும், நகைகள் இருக்கும். சில நேரம் அவர் நினைப்பார் எனக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்று விரு நினைத்துக் கொண்டிருப்பார். எனவே அறிஞர்களை உலமாக்களை அணி கேளுங்கள், அவர் அந்த சொத்தை வித்தாவது ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும். அதை சொத்தை வித்து ஹஜ்ஜி செய்யாமல் மரணித்தால் அந்த ஹஜ்ஜி என்ற கடமை அவர் தலையின் மீது நீங்காது என்ற கருத்தை அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பாருங்கள். வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்து அலைஹி. ஒருவர் பள்ளி வாசலை கட்டினார், இன்னொரு மதரசாவை நடத்துகிறார், இன்னொரு ரோட்டெல்லாம் போட்டார், இன்னொரு பல ஏழைகளுக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்தார். எல்லாம் சுன்னத்தில் அடங்கும். ஆனால் ஹஜ்ஜி செய்யவில்லை. சரியா? இது ஃபர்லான ஹஜ்ஜை செய்யாமல் எத்தனை ஆயிரக்கணக்கான சுன்னத்தான இபாதத்தை செய்தாலும் அந்த ஃபர்லான ஹஜ்ஜி செய்து கொண்டு வராது. எனவே ஃபர்துடைய இடத்தில் இருக்கும், சுன்னத்து சுன்னத்து இடத்தில் இருக்கும். எனவே ரெண்டை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா யார் யாருக்கு சொத்து செல்வங்களை வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அத்தனை பேருக்கு தந்துடுவானாக. இப்பொழுது நான் இந்த 2 தலையங்கள் மீதமாக இருக்கின்றன, அதை மட்டும் பார்ப்போம். இந்த வருஷம் இந்த 2024ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செய்வதற்காக ஒரு குரூப் தயாராகி சென்று விட்டது. அவர்கள் மக்காவுக்கு இறங்கி விட்டார்கள். நேற்று 23ஆம் தேதி இரவு 10-11 மணி அளவில் ஒரு குரூப் பக்கம் வெளியாகி, இதே போல கொழும்பிலிருந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கிட்ட 3000 பேர் கிட்டத்தட்ட நியத் வைத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 500 பேருக்கு வாய்ப்பு கிடைக்க சந்தர்ப்பம் இருக்கிறது. துஆ செய்து கொள்ளுங்கள், அது கிடைத்தால் அவர்கள் போவார்கள் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நாம் மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஹஜ்ஜி செய்ய செல்லக்கூடியவர்கள் நியத்து வைத்து இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடும், அல்லது குடும்பத்தில் இருப்பார்கள், சில வேறு மஹல்லாவில் இருப்பார்கள். அவர்களுக்கு செய்தி சொல்லுங்கள். சில நேரம் அவர்களுக்கு செய்தி தெரியாமல் இருக்கலாம். முதலாவது செய்தி என்ன தெரியுமா? முதலாவது அவர்களுடைய இஹ்லாஸை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, தான் செய்யக்கூடிய பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன் மிக முக்கியமாக ஏதாவது சதகா தான தர்மத்தை செய்துவிட வேண்டும். பெரிய சதக்காவோ சின்ன சதக்காவோ ஏதோ ஒரு தர்மத்தை கொடுப்பது தன்னுடைய பிரயாணத்துக்கு பாதுகாப்பாக. எங்களுக்கு தெரியும், விமானத்தினுடைய பயணம் இது கப்பல் பயணத்தை போன்றதல்ல, வாகனத்தில் பயணிப்பது போன்றல்ல. ஆபத்துக்கள் நாலா புறமும் சூழ்ந்திருக்கக்கூடிய பயணம்தான் விமான பயணம் என்பது. பொதுவாக எந்த பயணமாக இருந்தாலும் அது ஆபத்துக்களோடு சம்பந்தப்பட்டிருந்தார். ஆனால் ஃப்ளைட்டில் பிறக்கிறோம், எங்களுக்கு தெரியும், நடக்கின்ற விஷயங்களை கேள்விப்படுகிறோம். எனவே சதகா என்ற தர்மத்தை செய்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடி இந்த சதகாவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த பிரயாணத்தை லேசாக்க வேண்டும் என்ற நியத்தோடு ஒரு பெரிய சிறிய சதகாவை செய்துவிட சொல்லிவிடுங்கள். இதே போல ஹஜ்ஜுக்கு செய்ய நியத்து வைத்தவர்கள் சமூக வாழ்வில் நல்ல பண்புகளோடு வாழ்வதற்கான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர் ஹஜ்ஜு செய்ய செல்வதற்கு முன்னே தன்னுடைய அஹ்லாக்குகளை அழகானதாக முறையானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சில நேரம் குடும்பத்தார்களோடோ
அல்லது தான் வியாபாரம் செய்யக்கூடிய மக்களோடோ அல்லது கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடிய நேரத்திலோ அவர்கள் அழகாக பண்பாக பழக வேண்டும். சில நேரம் எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேறொரு மூலம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் யாரையும் பாதித்திருந்தால் அவர்கள் மன்னிப்பு கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மன்னிப்பு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இது நல்ல பண்பு. இது மூன்றாவது. நான்காவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மிக முக்கியமாக அமல் இபாதத்தில் பயிற்சி பெறுவது. அப்படியானால் சில நேரம் ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ இபாதத்தை செய்தோம், ரமதான் முடிவதோடு அந்த இபாதத்துகள் பலருக்கு தவறிவிட்டன. ஒருவர் சொன்னார், ஹஜ்ஜுடைய காலம் வருவதற்கு முன் ரமதானுடைய மாதம் வந்தது, ரமதானுடைய மாதம் வந்து ஷவ்வால் மாதம் வந்தது, ஷவ்வால் மாதம் முடிந்து துல்காதா மாதம் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரமதானுடைய மாதம் எங்களை விட்டு விடைபெற்று சென்றது. 45 நாட்கள் தான் ரமதான் எங்களை விட்டு விடைபெற்று சென்றிருக்கிறது. ஆனால் நாங்களோ பள்ளிவாசலை விட்டு 45 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறோம். ரமதானில் கண்டவர்களை ஷவ்வால் மாதத்தில் காண முடியவில்லை, ஷவ்வால் மாதத்தில் கண்டவர்களை துல்காதா மாதத்தில் காண முடியவில்லை. ரமதானுடைய மாதத்தில் சுபகுக்கு கண்டவர்களை அந்த ஷவ்வால் மாதத்தில் காண முடியவில்லை. பழைய பள்ளிவாசல்கள் பழைய நிலைமைக்கு மாறியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீயத் வைப்போம், ரமதானுடைய காலத்தை செழிப்பாக்கி ஒவ்வொருவரும் தொடர்ந்து மௌத்து வரை செழிப்பாக்குவோம். குறிப்பாக ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அமல் இபாதத்தை மறுபரிசீலனை செய்து வாழ்க்கையில் சில நன்மையான காரியங்கள் நாம் ஆரம்பித்துக் கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானா. இப்பொழுது இந்த ஊரில் இருந்து கொண்டோம் ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், அதே போல ஊர் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும். இந்த 2 விஷயத்தை மட்டும் பார்ப்போம். சுருக்கமாக 4 விஷயம் இருக்கின்றன. முதலாவது, வழி அனுப்பக்கூடியவர் என்ன செய்வோம். பொதுவாக ஹஜ்ஜுடைய இபாதத்துக்காக செல்லக்கூடியவர்களுக்காக உறவினர்கள் நண்பர்கள் பல நாட்கள் தங்கி அவர்களுக்கு சிரமம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். முதலாவது, ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்காக செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஹாஜிகள் ஹாஜாக்களுடைய வீடுகளுக்கு சென்று பல நாட்கள் அங்கு தங்கி சிரமம் கொடுக்காமல் அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருப்பதுமே முக்கியமான பகுதி. அது சில குடும்பங்களை பொறுத்து அவர்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். சில நேரம் உறவினர்கள் பல நாட்கள் இருப்பதுதான் அவங்க ஆரோக்கியமானால் அது வேறு விஷயம். ஆனால் சிரமமாக இருந்தால் முடியுமான அளவுக்கு அவருக்கு சிரமம் வராத வகையில் அவர்களை வழி அனுப்ப வேண்டும். 2வது, அவர்கள் செல்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன் அவர்களை சந்திப்பதை முடியுமான அளவுக்கு நிவர்த்தி செய்தல், நிறைவு செய்தல். காரணம், கடைசி நாள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அன்ற நாள் சில நேரம் தடமாற்றத்தில் பாஸ்போர்ட்டை மறந்து விடுவார், விசாவை மறந்து விடுவார், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்திருப்பார், பாஸ்போர்ட் தவறிவிடும், டிக்கெட்டும் தவறிவிடும். பிறகு ஏர்போர்ட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டை எடுத்து வர டைம் போதுமா, டிக்கெட்டை கொண்டு வர டைம் போதுமா? சுபஹானல்லாஹ். எனவே அந்த விஷயங்கள் மிகவும் உன்னிப்பாக இருங்கள். காரணம் தெரியுமா, கடைசி நேரத்தில் இது போன்று சந்திக்க செல்பவர்களால் தடமாற்றங்கள் வருவதன் காரணத்தினால் இது போன்று பல சம்பவம் நடந்திருக்கின்றன. எனவே அவர்கள் கடைசி நேரத்துக்கு சென்று சிரமம் கொடுக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று 2வது பாயிண்ட். 3வது, ஹஜ் செய்ய செல்லக்கூடிய பிரயாணிகளிடத்திலே எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்க வேண்டும். தமக்காக பிரார்த்திக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்ளுதல், குறிப்பாக அவர்களிடம் சொல்லுதல், எங்களையும் உங்களது துஆக்கள் மறந்து விடாதீர்கள். காரணம், ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தன்சானா யா அஹி மின் துஆயிக, உன்னுடைய துஆவில் நீ மறந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு சென்ற ஒரு சஹாபியை பார்த்து ரசூலை கேட்டிருக்கிறார்கள். வசனத்தை பாருங்கள். கால உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா இஸ்தஅதன்துன் நபிய்ய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் உம்ரா செல்வதற்கு தயாராகி அனுமதி கேட்ட பொழுது ஃபஅதின, அனுமதி வழங்கிய ரசூலுல்லாஹ் கால சொன்னார்கள், லா தன்சானா யா அஹி மின் துஆயிக, உங்களுடைய துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் சஹாபி ரசூலுல்லாஹ்வே சொல்வதானால் அந்த உம்ரா செல்லக்கூடிய ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களுடைய துஆ எவ்வளவு பவரானது, கபூல் செய்வதற்கு தகுதியானது என்பதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி துஆவை எதிர்கொள்வது. கடைசியாக போகும்போது முசாபஹா செய்வதோடு நிறுத்திக் கொள்வது. முஆனகா என்பதை திரும்பி வந்த பிறகு சுன்னத்தாகும். போகும் பொழுது வெறும் முசாபஹா மட்டும்தான் சுன்னத்தாகும். இது போன்று இன்னும் பல இருக்கின்றன. சுருக்கமாக சொல்வதானால் ஹஜ் செய்ய நியத் வைத்திருக்கின்ற
அடுத்தடுத்த வருஷங்கள் ஹஜ்ஜி செய்ய நீத்து வைக்க வேண்டிய பலருக்கும் உடைய செய்திகளை சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். இப்போ கடைசியாக ஹஜ்ஜிக்கு வழி அனுப்பிவிட்டு ஊரில் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வோம் தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின் பேரில் துல்ஹஜ்ஜுடைய மாதம் வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் அது விசேஷமான மாதங்களாகும். அந்த மாதத்தில் முதலாவது 10 நாட்கள் இருக்கிறதே மிகச் சிறந்த நாட்களாகும். அந்த நாளில் குறிப்பாக அதிகமாக நோன்பு நோற்பது, அதிலும் குறிப்பாக அரபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்பது. அரபாவுடைய தினம் என்பது ஹஜ்ஜி பெருநாளுக்கு முந்தைய தினம். உதாரணத்துக்கு 17ஆம் திகதி ஹஜ்ஜி பெருநாளாக இருந்தால் 16ஆம் திகதி நோக்கின்ற நோன்புக்கு அரபாவுடைய நோன்பு என்று பெயர். அது மட்டுமின்றி அந்த அரபாவுடைய நோன்புக்கு முந்தி, அதாவது 1வது பிறையிலிருந்து, துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து நாம் குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைப்பது. அப்படியே குர்பானி கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்கள் நகங்களையும் முடியும் களையாமல் இருப்பதும் சொன்னது. இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில். எனவே ஊரில் இருப்பவர்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக அங்கே ஆக்க வேண்டும். எனவே குதுபா பிரசங்கத்தில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டன. முதலாவது பகுதியிலே யார் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. 2வது பகுதியில் ஹஜ்ஜி செய்ய தகுதி இருந்தும் பொடுபோக்காக இருந்து மௌத்தாகினால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், அவர் யகூதியாக அல்லது நசரானியாக தான் மரணிப்பார் என்ற எச்சரிக்கையை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டது. அதே நேரம் இன்னும் ஒரு சட்டம் இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டது. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்கு அல்லாஹ் தகுதியை கொடுத்தும் கணக்கெடுக்காமல் இருந்துவிட்டு திருப்பி அந்த தகுதி இல்லாமல் போனாலும் ஹஜ்ஜி என்ற கடமை அவர் தலை மீது சுமத்தாட்டப்பட்டு தான் இருக்கும். எனவே ஹஜ்ஜுடைய கடமை யாருக்கெல்லாம் கடமையாகி சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்கினானோ அவர்கள் பிற்படுத்தாமல் உறுதியாக நியத்து வைத்து இந்த வருஷம் இதன் பிறகு சந்தர்ப்பம் இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம், இன்றிலிருந்து முயற்சிப்போம், அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்வதற்கு நியதிப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக ஹஜ்ஜி செய்து விட்டு வந்த ஹாஜிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டது. இதே போல ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லப்பட்டது. இதே போல ஹஜ்ஜிக்கு வழி அனுப்பக்கூடியவர்கள் எவ்வாறு வழி அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டது. கடைசியில் இந்த ஊரில் தங்கக்கூடியவர்கள் குறிப்பாக துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை எதிர்பார்த்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் குர்பானி வணக்கத்தை ஞாபகப்படுத்துவோம், அரபாவுடைய நோன்பை நோற்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது 9 நாட்கள் இருக்கின்றன. அந்த 9 நாட்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்வோம், தஹ்லீல் செய்வோம், தக்பீர் செய்வோம். அப்படியானால் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் போன்ற கலிமாக்கள் அதிகமாக ஓதுவோம். இது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துகள். ஹஜ்ஜி பெருநாள் வந்துவிட்டால் யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்க வேண்டிய நாள் வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான பல செய்திகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய குதுபா பிரசங்கம் கேட்பீர்கள். எனவே அல்லாஹ் ஹக் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பே எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக வாழ வைப்பாயாக, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்திற்கு தோஷன பாக்கியத்தை நம்ம திரைகளுக்கு தருவாயாக. அல்லாஹ் பலஸ்தீன பூமியிலே யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அப்பாவிகளாக இருக்கிறார்களோ, கைதிகளாக மாறியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு கூடிய சீக்கிரம் நீ விடுதலை கொடுத்தருவாயாக. தனித்துவமான ஒரு பூமி அந்த பலஸ்தீன மக்களையும் கொடுத்தருவாயாக. தனிநாடிய சுதந்திரத்தை கொடுத்தருவாயாக. அந்த மக்களும் சுதந்திரமாக இந்த பூமியில் வாழக்கூடிய பாக்கத்தை கொடுத்தருவாயாக. 76 வருடங்களாக கண்ணீரையும் கவலையையும் அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் அக்கிரமங்களையும் அந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் 36,000க்கு மேற்பட்டவர்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இதே போல 80,000க்கு மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை மக்களுக்கும் நீ உன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் கொடுத்தருவாயாக. இந்த அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் கட்டமைத்திருக்கின்ற அநியாயக்காரர்களுக்கும் அதுக்கு ஆதரவு வழங்குகின்ற அந்த நாடுகளுக்கும் நீ அழிவையும் நாசத்தையும் கொடுத்தருவாயாக. யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவர்களுக்கு மேலான சொர்க்கத்துடைய பகுதி கொடுத்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم
بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله الأخيار وارض عن الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله عنهم وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم.